தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விக்டோரியா கௌரி உட்பட 5 பேர் புதிய நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வழக்கறிஞர்கள் விக்டோரியா கௌரி, பாலாஜி, ராமகிருஷ்ணன், மாவட்ட நீதிபதிகளான கலைமதி, திலகவதி ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாஜக நிர்வாகியாக இருந்த விக்டோரியா கௌரி சிறுபான்மையினரை அவதூறாக பேசியதாக அவருக்கு எதிர்ப்பு எழுந்தது. இதனால் அவரை நீதிபதியாக நியமிக்கக்கூடாது என்று ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்ற கொலிஜியத்திற்கும் கடிதம் அனுப்பியிருந்தனர். மேலும் வழக்கறிஞர் விக்டோரியா கௌரியை நீதிபதியாக நியமிக்கும் பரிந்துரையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் ராஜு ராமச்சந்திரன் வழக்கு தொடர்ந்தார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக விக்டோரியா கௌரி நியமிக்கப்பட்டிருப்பது இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ தெரிவித்தார். ஒரு நபரை, மத வன்மம் பிடித்த ஒரு நபரை நீதிபதியாக அமர்த்தினால் அந்த சமமான நீதி கிடைக்குமா? சிறுபான்மையினருக்கு எதிராக பேசியிருக்கும் விக்டோரியா கௌரி நீதிபதியானால் நீதி கிடைக்குமா என துரை வைகோ வினவியுள்ளார். அமெரிக்காவில் கண் மருந்தை பயன்படுத்திய ஒருவர் உயிரிழந்ததாக எழுந்த புகாரில் சென்னையைச் சேர்ந்த குளோபல் பார்மா ஹெல்த் கேர் மருந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட பகுதி உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. குளோபல் பார்மா ஹெல்த் கேர் என்ற நிறுவனம் தயாரித்து அமெரிக்காவில் விற்கப்படும் கண் மருந்தை பயன்படுத்தியதால் ஒருவர் உயிரிழந்ததாக புகார் எழுந்தன. சிலருக்கு கண் பார்வை இழப்பு உள்ளிட்ட பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அந்நிறுவனம் தயாரித்த மருந்துகள் மீது 55 புகார்கள் எழுப்பப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை தமிழ்நாடு மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் சென்னையில் உள்ள தயாரிப்பு நிறுவனத்தில் ஆய்வு நடத்தியது. சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் பெறப்பட்டு ஆய்வு முடிவுகள் வரும் வரை ஆப்தால்மிக் பிரிப்பரேஷன்ஸ் என்ற பிரிவின் கீழ் அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள உரிமம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர் தெரிவித்துள்ளார். இந்த அனைத்து ஆய்வுகளும் முடிந்த பின் கடைசியில் ஆப்தால்மிக் பிரிப்பரேஷன்ஸ் என்ற செக்ஷன் கீழ் வரும் எல்லா மருந்துகளும், நாங்கள் உரிமம் கொடுத்துள்ள எல்லா மருந்துகளையும் இனி அவர்கள் தயாரிக்க கூடாது, தயாரிப்பை நிறுத்திவிட வேண்டும் என்று அவர்களை நாங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு. புகார்கள் எழுப்பப்பட்டதன் காரணமாக குளோபல் பார்மா ஹெல்த் கேர் தயாரித்த மருந்துகளை அமெரிக்க சந்தையில் இருந்து திரும்பப் பெறுவதாக குளோபல் பார்மா ஹெல்த் கேர் மருந்து தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அங்கன்வாடி ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியமாக 6,750 ரூபாய், 20 ஆண்டுகள் பணியாற்றியவருக்கு பதவி உயர்வு, அரசின் காலை உணவு திட்டத்தை சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் மூலம் அமல்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோன்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 3 அம்ச கோரிக்கை நிறைவேற்ற உள்ளது என்று அடுத்த கட்டமாக திருச்சியில் மாநில அளவிலான போராட்ட ஆயத்த மாநாடு வரும் 25/2/2023 அன்று நாங்கள் போராட்ட ஆயத்த மாநாடு நடத்த உள்ளோம். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சோளிங்கர் சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நாயின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி அருகே புதுக்கோட்டை கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்யும் பணிக்காக கடந்த 2 தினங்களாக தண்ணீர் நிரப்பப்படாமல் இருந்தது. இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் நாயை கொன்று தண்ணீர் தொட்டிக்குள் வீசியதாக தெரிகிறது. சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனஞ்சயன் தலைமையிலான போலீசார் ஆய்வு மேற்கொண்டு தண்ணீர் தொட்டிக்குள் நாயை கொன்று வீசிய நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் புதுக்கோட்டை கிராமத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு இருக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். குடிநீர் தொட்டி அருகில் உள்ள பகுதியிலும் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து ஜமேசா முபின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட வெடிமருந்துகளை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அளித்தனர். கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கார் வெடிப்பு நிகழ்ந்தது. இதில் காரில் இருந்த ஜமேசா முபின் உயிரிழந்த நிலையில் போலீசார் அவரது வீட்டில் சோதனை நடத்தினர்.
இதில் ஜமைசா முபீன் வீட்டில் வெடிமருந்து பொருட்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. இதனிடையே இந்த வழக்கு NIA அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்டது. கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் 7 பேரை NIA அதிகாரிகள் சென்னையிலிருந்து கடந்த 2ஆம் தேதி கோவைக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது தொடர்பான அறிக்கையையும் அதிகாரிகள் தயார் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோவையில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் முபின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படும் வெடிமருந்துகளை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதற்காக தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கோவை காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் இருந்து வேதிப் பொருட்களை சூலூர் சுல்தான்பேட்டை அருகே உள்ள வாரப்பட்டி என்ற இடத்திற்கு கொண்டு சென்று தனியார் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் நிறுவனத்தில் வைத்து அழித்தனர். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலில் முதன்முறையாக போர் விமானங்கள் தரையிறக்கப்பட்டு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டன. INS விக்ராந்த் போர்க்கப்பல் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கடற்படையுடன் இணைக்கப்பட்ட நிலையில் அதனுடன் போர் விமானங்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இதில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள தேசிய ராணுவ பயிற்சி மையத்தில் பயிற்சியை முடித்த 143வது குழுவினர் திங்கட்கிழமை வெற்றிகரமாக போர் விமானங்களை தரையிறக்கி சோதனை செய்ததாக இந்திய கடற்படை அறிவித்துள்ளது. முதலில் குறைந்த எடையுள்ள தேஜாஸ் போர் விமானம் வெற்றிகரமாக இறக்கப்பட்டதைத் தொடர்ந்து MiG-29K ஜெட் விமானமும் வெற்றிகரமாக இறக்கப்பட்டதாகவும் பின்னர் வானை நோக்கி இயக்கப்பட்டதாகவும் இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இத்தகைய சோதனைகள் இந்திய கடற்படைக்கு மேலும் வலுச்சேர்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமி விருதுகள் வழங்கும் விழாவுக்கு இந்திய இசைக்கலைஞர் ஆனட் பிலிப் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை அணிந்து சென்று கவனம் ஈர்த்தார். அமெரிக்காவில் உள்ள பெர்க்லி இசைக்கல்லூரியின் நிறுவனரான ஆனட் பிலிப் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். இவரின் பெர்க்லி இந்தியன் குழுமம் ஷுரு ஆத் என்ற தலைப்பில் உருவாக்கிய ஆல்பம் சிறந்த உலகளாவிய ஆல்பம் என்ற பிரிவில் கிராமி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இதையொட்டி கிராமி விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு தனது குழுவினருடன் ஆனட் பிலிப் சென்றிருந்தார். அப்போது சிவப்பு நிற காஞ்சிபுர பட்டுச்சேலையையும் தென்னிந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான நகைகளையும் அணிந்திருந்தார். தனது நாட்டையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் ஆடை அணிகலன்களை அணிவதில் மகிழ்ச்சி அடைவதாக அவர் குறிப்பிட்டார். Who are you wearing? Well, this is a traditional Kanjipuram saree from India, so it's created by weavers in our country, and yeah, just happy to wear my country and my culture. ஆனட் பிலிப்பின் ஆல்பத்தில் சங்கர் மகாதேவன், உஸ்தாத் ஜாகிர் ஹுசேன், ஸ்ரேயா கோஷல், விஜய் பிரகாஷ் உட்பட 98 பேர் பணியாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவருக்கான இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரை போன்று மகளிருக்கான பிரீமியர் லீக் தொடரை நடத்த இந்திய கிரிக்கெட் வாரியம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் 5 அணிகள் பங்கேற்கின்றன. முதலாம் ஆண்டு போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. மும்பையில் உள்ள 2 மைதானங்களில் போட்டிகள் நடைபெற உள்ளன. வீராங்கனைகளை தேர்வு செய்வதற்கான ஏலம் வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என்று கிரிக்கெட் வாரிய தலைமை செயல் அதிகாரி ஹேமங் அமீன் தெரிவித்துள்ளார். ஏலத்திற்காக 1500 வீராங்கனைகள் பதிவு செய்துள்ளதாகவும் ஒவ்வொரு அணிக்கும் 15 முதல் 18 வீராங்கனைகள் வீதம் ஒட்டுமொத்தமாக 90 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தொடரில் IPL அணிகளான மும்பை இந்தியன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, டெல்லி கேபிட்டல் அணிகளின் உரிமையாளர்களும் அதானி குழுமம், கேப்ரி குளோபல் சார்பிலும் மகளிர் அணிகள் களமிறங்குகின்றன. 6650 பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக மைக்ரோசாப்ட் முதல் அமேசான் வரை பல்வேறு நிறுவனங்களும் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கணிப்பொறி சந்தையில் முன்னணியில் இடம் வகித்து வரும் டெல் நிறுவனமும் 6650 பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. இது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பணியாளர்களில் 5% பேர் என்று நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் எதிர்காலம் குறித்த கேள்வி எழுவதாக தொழிலாளர்களுக்கு இணை தலைமை நிர்வாக அதிகாரி ஜெஃப் கிளார்க் எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பயணத்தை குறைப்பது, ஆட்கள் தேர்வை நிறுத்துவது போன்ற ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்பதால் ஆட்குறைப்பில் ஈடுபடுவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் கடைசி காலாண்டில் டெல் நிறுவனத்தின் கணிப்பொறி விற்பனை கடந்த ஆண்டை விட 37% வரை குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக HP, சிஸ்கோ சிஸ்டம்ஸ் போன்றவையும் ஆட்குறைப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. டெல்டா மாவட்டங்களில்